கோபாலனின் வீட்டில் பச்சை நிற கிளி ஒன்றும் வெள்ளை நிற பூனைக்குட்டியும் இருந்தன. கிளியின் பெயர் சிட்டு, பூனைக்குட்டியின் பெயர் லட்டு. இரண்டும் ஒரே வயதுதான், ஆனால் அவற்றால் ஒன்றாக விளையாட முடியவில்லை. சிட்டு கூண்டிலிருந்து வெளியே வர முடியாது. மரக்கிளைகளில் தாவி விளையாடவும் பறந்து சென்று பழங்களை தின்னவும் ஏங்கியது. மறுபுறம் லட்டுவும் வீட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதியில்லை. பூச்சிகளை துரத்த முடியாமல் ஜன்னல் வழியாக ஏக்கத்துடன் வெளியே பார்த்தது. ஒரு நாள் சிட்டு பாடல் பாடிக்கொண்டிருந்தது. நான் பறந்து சென்று உயரமான மரங்களில் அமர்ந்து பழங்களை தின்பேன். லட்டு ஜன்னல் வழியாக இதை கேட்டு, நானும் உன்னுடன் வரலாமா என்று மெதுவாக கேட்டது. சிட்டு சிரித்து, முடியாது மிச்சு, நீ பூனை, நான் கிளி, நான் பறக்க முடியும், நீ ஓட வேண்டும் என்றது. லட்டு சோகமாக, அப்படியா, பரவாயில்லை, நீயாவது பறந்து மகிழ் என்றது. சிட்டு சற்று யோசித்து, ஒரு யோசனை இருக்கிறது, என் கூண்டின் கதவை திறந்துவிடு, பின்னர் நான் தோட்டத்தில் பழம் கொண்டு வருகிறேன், நீ ஜன்னலுக்கு அருகிலிரு, நான் ஜன்னல் வழியாக உனக்கு கொடுக்கிறேன் என்றது. லட்டு மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டியது. சிட்டு திட்டப்படி செய்தது. லட்டு ஜன்னலுக்கு அருகில் அமர்ந்து சிட்டு கொண்டு வந்த பழத்தை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டது. அதிலிருந்து சிட்டும் லட்டுவும் இப்படி தினமும் பழங்களை பகிர்ந்து கொண்டு நண்பர்களாக இருந்தன.